அத்தியாயம் 7. மறுநாள் காலை முடிவுடன் எழுந்து எந்த பிரச்சனையும் செய்யாது ஒழுங்காக கல்லூரிக்கு கிளம்பினான். அவனையே கவனித்து கொண்டிருந்தவர், சரி பிள்ளை ஏதோ ஒழுங்காக இருக்கான், நாமே வாயை கொடுத்து கிளப்பிவிட வேண்டாம் என்று எண்ணிவிட்டார். கல்லூரிக்கு வந்த பிறகும் மிக அமைதியாகவே இருந்தான். இந்துவின் வகுப்பு வரும்போது அவள் சொல்லாமலேயே வெளியேறினான். அவளே ஆச்சரியப்பட்டு போனாள். இவனுக்கு என்ன ஆயிற்று, இத்தனை அமைதியாக இருக்கிறானே என்று. ரிஷியுடன் மதியம் கேன்டீனில் அமர்ந்தவன், மச்சி எனக்கு மதியத்துக்கு மேலே ஒரு வேலை இருக்குது, நான் கிளாஸ் கட் பண்ணிட்டு போக போகிறேன் என்றான். அவனோ சந்தேகமாக பார்த்து கொண்டே, எங்கடா போகிற? என் மனசில் உள்ளதை சொல்லிடலான்னு பார்க்குறேன்டா. யார்கிட்ட என்றான் பதட்டமாக. சொல்ல வேண்டியவங்க கிட்ட தான்டா. டேய், அவங்க வீட்டுக்கு போக போறியா? அடி வாங்கிட்டு தாண்டா வருவ என்றான் பதட்டத்துடன். அவனை பார்த்து கிண்டலாக, எதுக்கும் பேண்டேஜு, ஃபஸ்ட் எய்ட் கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வை ரிஷி என்று கூறிவிட்டு எழுந்து கொண்டான். அவனது கையை பிடித்து நிறுத்தியவன், முடிவே பண்ணிட்டியா என்றான் பயத்துடன். எஸ் ரிஷி, போராடி பார்த்தலான் முடிவு பண்ணிட்டேன் என்றவன் அவன் கையை விடுவித்து கொண்டு பைக் பார்க்கிங்கிற்கு சென்றான். ரிஷியோ அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி விடலாம் என்கிற எண்ணத்துடன் அவன் பின்னே ஓடினான். யார் பேச்சையும் கேட்கும் மனநிலையில் இல்லை அவன். எதுவும் பேசாமல் வண்டியை எடுத்துக்கொண்டு கல்லூரியை விட்டு வெளியேறும் முன் காவலாளிக்கு தன் கையில் இருந்த 100 ரூபாயை கொடுத்துவிட்டு தந்தைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றான். அவனது வண்டி சென்று நின்ற இடம் J4 போலீஸ் ஸ்டேஷன். அங்கேதான் ஜீவா இருந்தான். முதல் நாளே ஜீவாவை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டு அவன் வேலை பார்க்கும் இடத்திற்கு வந்திருந்தான். வெளியில் இருந்த கான்ஸ்டபிளிடம் ஜீவாவை பார்க்க வேண்டும் என்று கூறி அனுமதிக்காக வேண்டி நின்றான். சற்று நேரம் அவனை காக்க வைத்துவிட்டு அவனை பார்க்க அனுமதி கிடைத்தது. தன் முன்னே வந்தமர்ந்தவனை யாரென்று புரியாமல் பார்த்தான் ஜீவா. சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும், இங்கே இல்லாமல் வெளியில் போய் பேசலாமா என்றான். அவனை கூர்ந்து பார்த்தவன், முதல்ல நீ யாருன்னு சொல்லவே இல்லை, உன்னை பற்றி சொல்லு, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அப்புறமா உன்னோட பேசலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறேன் என்றான். சற்றே தயக்கத்துடன், சார் நான் உங்கள் சிஸ்டர் வேலை பார்க்குற காலேஜில் படிக்கிற பையன் என்றான். அதை கேட்டதும், ஓ அங்கே எதுவும் பிரச்சனையா என்றான் யோசனையாக. அப்பொழுது அங்கே ஆர்ப்பாட்டமாக வந்தான் நம் வால்டர் வெற்றிவேல். ஹாய் மச்சி என்றவன் சூர்யாவின் பக்கத்து சேரை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தவன் அவனை பார்த்து, என்னப்பா லவ் ஃபெயிலியரா என்றான் கிண்டலாக. வெற்றியை முறைத்த ஜீவா, டே கொஞ்ச நேரம் சும்மா இரு என்றான். இல்லை சார், நாம் அதை பற்றி இங்கே பேச வேண்டாம், எனக்கு இங்கே பேச சங்கடமாக இருக்குது என்றவனை குறுகுறு என்று பார்த்து வைத்தான் வெற்றி. அவனது பார்வை சூர்யாவை ஏதோ செய்ய தலையை குனிந்து கொண்டான். அவன் குனிந்து கொண்டதும் ஜீவாவும் வெற்றியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வெற்றி அவனிடம் சிரிப்புடன் சைகை செய்ய ஜீவாவிற்கோ என்ன விஷயம் என்று புரியாமல் சூர்யாவின் பேச்சில் கடுப்பானான். இங்கே பார் தம்பி, நீ நினச்ச உடனே உன் கூட வரத்துக்கு நான் ஒன்றும் வெட்டி பய இல்லை, என்ன சொல்லணுமோ இங்கே சொல்லு என்று மிரட்டினான். சூர்யாவிற்கு உள்ளுக்குள் உதறலாக இருந்தது. என்னதான் தைரியமாக வந்துவிட்டாலும் தான் சொல்லப்போகும் விஷயத்தை கேட்டு ஜீவா லாடம் கட்டிவிட்டால் என்ன செய்வது என்று பயந்தான். தன் அருகில் இருந்தவனையே கவனித்து கொண்டிருந்த வெற்றி, உனக்கு பதிலாக நான் வேணா சாரை கூட்டிகிட்டு போய் என்னன்னு கேட்டு வரவா ஜீவா என்றான் லேசான சிரிப்புடன். ஏண்டா நீ வெட்டியா இருக்கியா என்றான் கிண்டலாக ஜீவா. அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை பார்த்து சூர்யாவிற்கு பேச்சே வரவில்லை. ஒருவரை ஒருவர் வாரிக்கொண்டு அமர்ந்திருந்தனர். வெற்றியிடம் பேசிக்கொண்டிருந்த ஜீவா சட்டென்று சூர்யாவிடம் திரும்பி, இங்கே சொல்கிறதா இருந்தால் சொல்லு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு என்றான் அழுத்தமாக. வெற்றியோ, ஏண்டா டேய் விடு, நான் பார்த்துக்கிறேன் என்றவன் சூர்யாவிடம், வா நீ என்ன சொல்லணுமோ என்கிட்ட சொல்லு என்று எழுந்து கொண்டான். வெற்றியை யாரென்று அறியாதவன் அவனிடம் தனது காதலை சொல்வதா என்று யோசித்து ஜீவாவை பார்த்தான்.
வெற்றியோ புன்சிரிப்புடன் சூர்யாவின் தோளில் கையை போட்டு எழுப்பி, இவ்வளவெல்லாம் யோசிக்க வேண்டாம், என்னோட வந்து உன்னோட லவ் ஸ்டோரியை சொல்லு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்றான். ஜீவாவும் சம்மதமாக சூர்யாவை பார்த்து, அவர் கூட போய் சொல்லு, அவன் என்கிட்ட சொல்லுவான் என்றான். எதுவும் பேசாமல் வெற்றியின் பின்னே சென்றான். அவனது ஜீப் வாசலில் நிறுத்தப்பட்டிருக்க அங்கே சென்றவன், ஜீப்பில் போயிடலாம் என்றான். சூர்யாவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இங்கே வந்தது தவறு செய்துவிட்டோமோ என்றும் யோசித்தான். எல்லா போலீஸ்காரனும் சேர்ந்து நம்மளை வச்சு செய்ய போவது உறுதி என்கிற முடிவிற்கும் வந்தான். ஜீப்பில் அமர்ந்து வேடிக்கை பார்ப்பது போல் பேசாமல் இருந்தான். அவனை திரும்பி பார்த்து கொண்டே வண்டியை ஓட்டிய வெற்றி, உன் பேர் என்ன என்றான். சூர்யா சார். அவனை பார்த்து சிரித்து கொண்டே, இந்த சாறு மோரெல்லாம் தூக்கி போடு, வெற்றினே கூப்பிடு, என்ன உன்னோட ஒரு 10 வயசு தான் பெரியவனாக இருப்பேன் என்றான் சாதாரணமாக. அவனை அதிசயமாக பார்த்தான் சூர்யா. அப்புறம் எத்தனை நாளாக லவ் பண்ணுற? அந்த பொண்ணு என்ன பண்ணுறா? ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டா என்றான். 1 மாதமாக லவ் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் இல்லை என்று நிறுத்தி கொண்டான். ஓ, 1 மாதமா? பலமான அஸ்திவாரம்தான் என்றவனை அவனது அலைபேசி அழைக்க எடுத்து காதில் வைத்தான். என்ன சத்திய வாணி, இந்த நேரத்தில் கூப்பிட்ருக்க? இளநீ எதுவும் வேணுமோ என்றான் கிண்டலாக. முக்கியமான ஃபைலை பார்த்து கொண்டிருந்தவளோ அவனது கேள்வியில் கடுப்பாகி, அடிங்க, வீட்டுக்கு வாடி வச்சுக்கிறேன், வேலை செய்கிற இடத்துல என்ன பேச்சு பேசுகிற என்றால் எரிச்சலாக. அப்போது வச்சுக்கிறேன்னு நீயே ஒத்துக்கிட்ட என்றவனை அந்த பக்கம் இருந்தவள் காதில் கேட்க முடியாத கெட்ட வார்த்தைகளால் அர்ச்சித்துவிட்டு, உன்னோட பெரிய ரோதனை, நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன் பாரு, சாயங்காலம் பேபியை நீயே வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடு என்று கூறி ஃபோனை அணைத்து விட்டாள். அவன் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த சூர்யா அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தான். ஃபோனை தூக்கி டேஷ்போர்டில் போட்டுவிட்டு, என்ன பார்க்குற? என் பொண்டாட்டி தான், 3 வருஷம் லவ், ப்ரொப்போஸ் பண்ண உடனே தூக்கி போட்டு மிதிச்சிட்டா என்றான் சிரிப்புடன். அதை கேட்டு சார் என்றவனை, வெற்றின்னு சொல்லு சூர்யா என்றவன், சரி சீக்கிரம் உன் காதல் காவியத்தை ஸ்டார்ட் பண்ணு என்றான். சற்றே தயக்கத்துடன், அவ என்னோட படிக்கிற பொண்ணில்ல, எனக்கு கிளாஸ் எடுக்கிறவ என்றான். வண்டியை ஓட்டி கொண்டிருந்தவன் அவனது பேச்சை கேட்டு சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான். வாட், லெக்சரரையை லவ் பண்ணுற என்றவன் ஸ்டியரிங் வீல் மீது விழுந்து பிறண்டு சிரிக்க ஆரம்பித்தான். அவனால் தாங்க முடியவில்லை. உன்னோட எத்தனை வயசுடா பெரியவ? 5 வயசு என்றதும், செத்த நீ, ஒரே வயசில் கல்யாணம் பண்ணின, நானே அப்பப்போ வாங்குறேன், பெரியவளை கட்டிக்கிட்டு தினமும் வாங்கணுமான்னு யோசிச்சுக்கடா என்று சிரிக்க ஆரம்பித்தான். சூர்யாவிற்கு அவனை பார்த்து அழுவதா சிரிப்பதா என்று புரியவில்லை. தனது காதலை பற்றி எடுத்து கூறி பேசலாம் என்று நினைத்தால் இவன் எதற்கெடுத்தாலும் சிரித்தால் என்ன செய்வது என்று புரியாமல் அமர்ந்திருந்தான். சற்று நேரம் சிரித்து முடித்தவன், ஸோ ஜீவாவோட சிஸ்டரை லவ் பண்ணுற, am I கரெக்ட் என்று கேட்டு திடுக்கிட வைத்தான். பரவாயில்ல, தைரியமான ஆள்தான். 5 வருஷம் பெரியவளை லவ் பண்ணிவிட்டு அதை அவள் அண்ணங்கிட்டேயே சொல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க பாரு, கிரேட் என்று தலையாட்டி கொண்டான். அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போகிறாங்க, அதுக்கு தான் ஜீவா சாரை பார்த்து சொல்லலாம்னு என்று இழுத்தான். வண்டி ஓரமாக நிறுத்திவிட்டு, சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதா உத்தேசம்? நீயோ இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிற வயசே இல்லை. அப்படி இருக்கப்ப அவங்கிட்ட இதை சொன்னால் என்ன பண்ணுவான் தெரியுமா? தூக்கி உள்ளே வச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவான் என்றான். எதுவும் பேசாமல் தெருவை பார்த்து கொண்டிருந்தவனை கலைத்தது வெற்றியின் குரல். இந்த வயசில் பார்க்குற பெண்ணை எல்லாம் லவ் பண்ணத்தாண்டா தோணும், அதுவும் டீச்சரை பார்த்தா ஒரு படி அதிகமாகவே தோணும். நானும் உன் வயசை தாண்டி வந்தவன் தான். மனசுக்குள்ளே வரும் எண்ணங்களை அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கடந்து போய்கிட்டே இருக்கணும். உனக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது. நீ பாட்டுக்கு இப்போவே கமிட் ஆகிட்டு அப்புறம் எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க முடியாதுடா என்றான் சிரிப்புடன். அவனோ சீரியஸான முகத்துடன், இல்லை எனக்கு இந்து வேணும் என்பதில் சீரியஸாக இருக்க வெற்றி என்றான். அவனையே கூர்ந்து பார்த்தவன், அப்போது நீ சீரியஸாக ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஏன்னா ஜீவா அவன் தங்கச்சி விஷயத்தில் ரொம்பவே சென்சிட்டிவ். நீ அவளை விட பெரியவனாக இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படி இருக்கும்போது இது சரி வராது சூர்யா. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க என்றான் விடாப்படியாக. அவனையே உற்று நோக்கிய வெற்றி, எனக்கு ஒரு பதில் வேணும்.
இந்துவும் உன்னை லவ் பண்ணுறாளா? இல்லை, அது தயங்குறான்னு நினைக்கிறேன் என்று இழுத்தான். பக்கத்தில் இருந்தவனை முதுகில் ஓங்கி அறைந்து, டேய், அப்போது ஒன் சைடில் வாடா, அதுக்காடா இவ்வளோ தைரியமாக கிளம்பி வந்த என்று கேட்டு அவனை அதிசயமாக பார்த்து வைத்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெற்றி. சூர்யா, இன்னும் ஒரு 3 வருஷம் பொறுத்து லவ் பண்ணினா உனக்கு உன் வயசுக்கு தகுதியான பொண்ணு கிடப்பா. அதுவரை உன் கவனத்தை படிப்பில் மட்டும் வை என்றான். சற்று நேரம் அமைதியாக இருந்தவன், அப்போது இந்த லவ் செட் ஆகாதுன்னு சொல்கிறீங்க? ஓகே, அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் இந்துவை பார்த்ததும் என் மனசு பாய்ந்து அவகிட்ட ஓடுதே, என்ன செய்ய என்று அவனை பார்த்து சிரித்த வெற்றி, அப்படி ஓடும்போது ஜீவா உன்னை தலைகீழாக தொங்க விட்டு லாடம் கட்டுறதை நினச்சிக்கோ. மனசு பின்னங்கால் பிடரியில் அடிக்க அவகிட்டேருந்து மறுபடியும் உங்ககிட்டேயும் ஓடி வந்துடும் என்றான்.